படிமுத்தியேனியாய் ஒப்பிலா ஆனந்தத்து உள்ளொளிப்புக்கு செப்பரிய சிவம் கண். காலை வணக்கங்கள். திருமந்திரம் 4ஆம் தந்திரம் 5வது அத்தியாயம் சத்திவேதம் 1063வது மந்திரம். உணர்ந்துடனே நிற்கும் உள்ளொளியாகி உணர்ந்துடனே நிற்கும் உள்ளொளியாகி மனம் கமை பூங்குழல் மங்கையும் தானும் மனம் கமை பூங்குழல் மங்கையும் தானும் புணர்ந்துடனே நிற்கும் போதந்தரும் காலை புணர்ந்துடனே நிற்கும் போதந்தரும் காலை கனித்தெதுவார்க்கு கதி அளிப்பாளே கனித்தெதுவார்க்கு கதி அளிப்பாளே. உணர்ந்து நாம் நிற்கும்போது அவளை சத்திவேதத்தில் உணரும்போது உள்ளே ஒளியாக இருக்கின்றாள். மனங்களை சூழ்ந்த பூக்களை உடைய மங்கையாகவும் தான் இருக்கின்றாள். ஜீவனுடன் ஒன்றக்கூடிய சகஸ்திராசலத்தில் ஏற்படக்கூடிய அந்த நீக்கமர நிறைந்திருக்கின்ற அவனை அடையும் விதமாக போதங்களை கொடுக்கக்கூடியவனாகவும் இருக்கின்றாள். முக்தி கிடைப்பதற்கும் அருளுகின்றாள். இவர்களுக்கெல்லாம் எப்படி கிடைக்கும் என்றால் உள்ளொளி எப்படி உணர்வதன் மூலம். இந்த இன்டெலிஜென்ட் இஸ் மோர் எக்ஸ்பெக்டேஷன் தான் இமேஜினேஷன் அப்படிம்பாங்க. அதாவது இமேஜினேஷன் அதிகமாக இருக்கும்போது தான் நம்ம ஒரு செயலை ரீச் ஆக முடியும் அப்படின்ற மாதிரி. 10 சக்திகள் நம்முள்ளே இருந்தாலும் அவைகளை உணர வேண்டும். உள்ளொளியை உணர வேண்டும். மங்கையும் தானும் இருப்பதை சிவபெருமான் போலவே நாமும் உணர வேண்டும். அவர்கள் கொடுக்கின்ற அந்த போதங்களை எல்லாம் கேட்பதன் மூலமாக சிவனுக்கு சக்தி முக்தி கிடைக்கும் என்று சொல்லி தலத்தை ரத்தனவரை அவரிடம் ஒப்படைக்கின்றேன். மிக்க நன்றி. நன்றிங்க. திருமூலர் திருவடிகள் போற்று போற்று. திருமூலரின் திருமந்திரத்தில் 4ஆம் தந்திரத்தில் 5வது அத்தியாயம் சக்தி வேதம் பாடல் 1063 பார்க்க இருக்கின்றோம். பாடல் விடுக்கின்றது. உணர்ந்துடனே நிற்கும் உள்ளொளியாகி மனம் கமழ் பூங்குழல் மங்கையும் தானும் உணர்ந்துடனே நிற்கும் போரும் காலை கணிந்தெழுவார்க்கு கதியளிப்பாளே. உணர்ந்து உடனே நிற்கும் உள்ளொளி ஆகி மனம் கமல் பூங்குழல் மங்கையும் தானும் உணர்ந்து உடனே நிற்கும் போதரும் காலை கனிந்து எழுவார்க்கு கதி அளிப்பாளே. இதன் விளக்கமாக கருணனையா தளத்திலிருந்து. திரிபுரையாக இருக்கும் மனோன்மணி சக்தியை தமது சிந்தனைக்குள் எப்போதும் வைத்திருக்கும் வழியை ஆராய்ந்து உணர்ந்து கொண்டவர்கள் அவ்வழியிலேயே சாதகம் செய்யும் போது இறைவன் அவர்களுக்கு உள்ளிருந்து ஒளியாக வெளிப்படுவார். அந்த இறைவனோடு நறுமணம் கமலும் மலர்களை தன் கூந்தலில் அணிந்து இருக்கும் இறைவியும் ஒன்றாக கலந்திருந்து வெளிப்படுவார். அப்படி வெளிப்பட்ட திரிபுரை சக்தி காட்டும் வழியில் அன்போடு செல்பவர்களுக்கு அவள் நற்கதியை அருளுவாள். இது சரவணனையா தளத்தில் கொடுத்திருக்கிற விளக்கம். அம்மா விந்தியா அம்மா பாருங்கள் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாய போற்றி. ஓம் நம சிவாய போற்றி. ஓம் திருமூலரே போற்றி. 1063வது திருமந்திரம். உணர்ந்து உடனே நிற்கும் உள்ளொளியாகி மனங்கமழ் பூங்குழல் மங்கையும் தானும் புணர்ந்து உடனே நிற்கும் போதருங்காலை கனிந்து எழுவார்க்கு கதி அளிப்பாளே. புணர்ந்து என்பதனுடைய பொருள் சேர்ந்து, போதரும் காலை இதனுடைய பொருள் இருக்கின்ற போது, கனிந்து இதனுடைய பொருள் கனித்து நினைத்து, கதி என்றால் மேல்நிலை என்ற அர்த்தம். சித்தத்துள்ளே அவளை சேர்ந்திருக்க தெரிந்தவர்களுக்கு அச்சிவசக்தி உள்ளத்துள்ளே
ஒளிச்சுடராய் திகழ்ந்து இருப்பாள். சிவ ஒளியோடு கூடி சிவனின் அக ஒளியில் தெரிவாள். வாச மனமுள்ள மலர்களை சூடிய கூந்தல் உடைய சக்தியும் சிவனும் சேர்ந்து இருக்கும் நிலையில் அகசக்தியை எண்ணி துதிப்பவர்களுக்கு நற்கதி, அதாவது உயர்ந்த மேல்நிலை அளித்து அருள்வாள். இதற்கிணையான பாடல் அபிராமி அந்தாதியில் வையம் துரகம் மதகரி மாமகுடம் சிவிகை பெய்யும் கனகம் பெருவிலை ஆரம் பிறை முடித்த ஐயன் திருமணையால் அடித்தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் தவமுடையாருக்கு உளவாகிய சின்னங்களே. இதனுடைய பொருளை காண்போம். பிறை முடித்த ஐயன் திருமணையால், பிறை சந்திரனை தலையில் சூடிய சிவபெருமானின் சிறப்புமிக்க இல்லாள். அடுத்து நம்ம பார்க்க போறது அடிகள். அடித்தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் தடம் உடையாருக்கு, அத்திருமணையாளிடம் பக்தியாகிய அன்பு பூண்டு ஒழுகிய தவப்பேற்றை முன்பு பெற்றிருந்தவர்களுக்கு பாடலின் முற்பகுதியில் குறிப்பிட்ட வையம் துரகம் முதலானவை அடையாளங்களாகும். வையம் துரகம் மதகரி மாமகுடம் சிவிகை பெய்யும் கனகம் பெருவிலை ஆரம். இதனுடைய பொருள், அச்சின்னங்கள் தேர், குதிரை, மத யானை, பெரிய முடி, பல்லக்கு, திரையாக கொட்டும் பொன் மற்றும் பெருவிலையுடைய மாலையும் ஆகும் என்று அபிராமி பட்டர் மிக உன்னதமாக பாடலில் பதிவு செய்துள்ளார். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ திருச்சிற்றம்பலம். நன்றி வித்யாம்மா. அம்மா, போதரும் காலைக்கு என்னம்மா சொன்னீங்க? அந்த இடத்துல கட்டாச்சு. போதரும் காலைக்கு என்ன அர்த்தம் சொன்னீங்க? ஐயா, இருக்கின்ற பொழுதுன்னு பொருள் இருக்கையா? இருக்கின்ற பொழுது, அந்த காலை பொழுது, போ தரும் காலை இருக்கின்ற போது அப்படின்னு அர்த்தம் ஐயா. இதுல தேவாரம் டாட்டுவார்த்தில் இருக்கிற விளக்கத்தை பார்க்கிறோம். உண்மையை உணர்ந்த வழி விரைய விளங்கும் உள்ளொளியாகிய சிவன் எவ்விடத்தும் சக்தியும் காணுமாய் இயந்தே நிற்பான். அங்கனம் நிற்குங்கால் தம்மை எண்ணுகின்றவர்க்கே திரிபுரை நற்கதி வழங்குவார். குறிப்புரையாக, உணர்ந்த வழி என்பது உணர்ந்து என திரிந்து நின்றது. நிற்றல் விளங்கி நிற்றல். ஆகி என்பது பெயர். மூன்றாம் அடியில் உடனே என்றது உடனாகியே என்றவாறு. கணித்து என்பது மெலிந்து நின்றது. அழித்தலுக்கு எழுவாய் அதிகாரத்தால் வந்தது. இதனால் சக்தியை இவனோடன்றி தனித்து நிற்பவளாக எண்ணுதல் கூடாமை கூறப்பட்டது. சிவனை சக்தியோனின்றி தனித்து நிற்பவனாக எண்ணுதல் கூடாமை கூறப்பட்டதையும் இங்கு நினைவு கூறுவது. 1038வது பாடல் ஏற்கனவே சொல்லியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. கிருத்திகாமா பாருங்கம்மா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய பாடல் 1063. நான் கொஞ்சம் வெளியில இருக்கேன், அதனால சப்தம் குறைவா இருந்தா மன்னிக்கணும். உணர்ந்த உடனே நிற்கும் உள்ளொளியாகி. குறைவாக தான் வருது. அதான் கேக்குதா இல்ல அப்புறம் பாத்துக்கலாமா? இல்லம்மா, பேசுங்க. உணர்ந்து உடனே நிற்கும் உள்ளொளியாகி மணங்கமழ் பூங்குழல் மங்கையும் தானும் புணர்ந்து உடனே நிற்கும் போதருங்காலை கனிந்தெழுவார்க்கு கதி அளிப்பாளே அப்படின்றார். இதுக்குண்டான பொருள் நம்ம பார்த்திருப்போம்.
லைனையா பார்த்துருப்பாங்க, விந்தியாம்மா சொல்லியிருப்பாங்க, எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. எல்லாவற்றையும் உணர்ந்து உள்ளே ஒளியாகி நிற்கக்கூடியவள் அப்படின்னு ஒரு செய்தி இந்த இடத்துல. அவளோடு புணர்ந்து உடனே நிற்கும் போதரும் காலை அப்படின்றார். கனிந்தெழுவார்க்கு கதியளிப்பாளே அப்படின்னா அந்த மாதிரி நிலையில அவளோடு இணைந்து இருப்பவர்களுக்கு கதி அளிக்கக்கூடிய தன்மையை அவள் அளிப்பாள் அப்படின்ற ஒரு, அதாவது எண்ணுபவர்களுக்கு அதற்குரிய பலனை அளிக்கக்கூடியவள் அவள் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு. இதான் இந்த இடத்துல. அது ஏன் இப்ப சொல்லணும், முடிக்கல. ஒரு 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 தன்மையும் ஒரு ஒரு தேவியரை பத்தியும் தான் சொல்லிட்டு வர்றாரு. நேத்திக்கு வரைக்கும் மனோன்மணி மங்கலின்னு சொன்னாரு. இப்படி ஒன்னொன்னா சொல்லிட்டு இன்னைக்கு ஏன் கூட இப்படி சொல்றாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இதுவும் ஒரு தேவியினுடைய தன்மை. எப்படி அப்படின்னாக்க, நம்ம இந்த நீர்ல பால் ஊத்தணும்னாக்க அது என்ன ஆகும் அப்படின்னா அது கரைஞ்சிரும். அந்த பால் வேறு நீர் வேறு இருக்காது. நம்ம மோர்ல கூட பார்க்கலாம். தண்ணி ஊத்த ஊத்த அந்த மோரும் தண்ணியும் சேர்ந்தே தான் இருக்கும், பிரியாது. ஆனா எண்ணெயில நீங்க ஒரு சொட்டு தண்ணி ஊத்தி பாருங்க, பிரிஞ்சிடும். அப்ப அந்த மாதிரி இது நீரும் பாலும் போல கலக்கக்கூடியது, ஒன்று கலக்கக்கூடியது. அதான் சொல்றாங்க புணர்ந்து உடனே நிற்கும். இரண்டும் ஒன்றரை கலந்து, இரண்டும் ரெண்டா இல்லை, ஒன்னா இருக்கு. ஆனால் அப்படி நிற்கும் பொழுது போதரும் காலை. ஆனா அந்த இடத்துல நம்ம ஒன்று கலக்கிறோம். அந்த ஒன்று கலக்கும் பொழுதும் முழு உணர்வோடு. அதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம அந்த உணர்வற்ற நிலைக்கு போயிட்டோம் அப்படின்னா அது பித்தாயிடும். நேத்து சொன்னாரு மத்தடைக்கின்ற மனோன்மணி அப்படின்னு சொன்னாரு. அப்போ நேத்திக்கு அந்த மத்து அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு பித்து அப்படின்னு ஒரு பொருள் பார்த்தோம் இல்லையா? அப்போ அந்த மாதிரி இந்த இடத்துல பித்த ஆயிடக்கூடாது. அந்த ஃபுல் கான்சியஸோட இருக்கணும். அதுதான் அவர் சொல்றாரு. போதரும் காலை, போதமோடு இருக்கக்கூடிய காலை. காலைனா பொழுது, காலைனா மார்னிங் இல்லை, அந்த நேரத்தில். அப்போ எந்த நேரத்தில்? உணர்ந்து உடனே நிற்கும் போதரும் காலை. அப்போ சேர்ந்து இருக்கணும், ஆனா கான்சியஸா இருக்கணும். எதோட கான்சியஸா இருக்கணும்? அதான் அங்க முக்கியம். எதோட கான்சியஸா இருக்கணும் அப்படின்னாக்க, மணங்கமழ் பூங்குழல் மங்கையும் தானும், அவளோடு இருக்கிறோம் அப்படிங்கிற கான்சியஸ் இருக்கணும். கான்சியஸ்னா நம்ம உடம்புல இருந்தது அப்படின்னா கால் வலிக்கும், உட்கார முடியாது. கான்சியஸா நம்ம மனசை நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா மனசு எங்கேயோ போகும். அடாடா நம்ம என்னமோ ரொம்ப பெரிய நிலைக்கு போயிட்டோம் போல் இருக்கே அப்படின்னு ஒரு ஆணவத்துக்குள்ள போகும். அப்படிலாம் இல்லை. மணங்கமழ் பூங்குழல் மங்கையும் தானும் யாரோட இருக்கோம்? எப்படி இருக்கோம் அப்படின்னா உணர்ந்து உடனே நிற்கும் உள்ளொளியாகி நிற்கிறோம். அப்போ உள்ளதான் இருக்கோம், அவளோடு உணர்ந்து இருக்கிறோம். அவள் மணங்கமழ் பூங்குழல் மங்கையோடு இணைந்து இருக்கிறோம். அப்படின்ற கான்சியஸ்ல நம்ம இருக்கும் பொழுது கனிந்தெழுவார்க்கு கதி அளிப்பாளே அப்படின்னு. கனிவு அப்படின்னா அந்த இடத்துல கனி இல்லை, நீ ரெண்டு சுழி இல்லை. இந்த இடத்துல என்ன சொல்றாரு? கனிந்து எழுவார்க்கு கதி அளிப்பாளே அப்படின்றாரு. அப்போ கனிந்து அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல எண்ணுதல் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. அப்போ இந்த 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 இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா ரொம்ப மறைமுகமா ஒரு யோகத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, நம்ம அநாகதத்திலேயோ இல்ல சித்தடைக்கும் வழி தேர்ந்து உணர்ந்து அவள் காட்டிய வழியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு தாமரையில் நாம் நிற்போம் என்றாலும் அங்கு சித்திரணி நாடி வழியாக நமக்குள்ளே வழியக்கூடிய அந்த உணர்வானது எழுந்து அது சகசிர தலத்தை சென்றடையும். அப்போ
என்ன நடக்கும் அப்படின்னாக்க, நம்ம அந்த பாதையில வந்துடுறோம். அவளோடு இருக்கிறோம். ஏன்னா, அவளற்ற ஒரு பாதை கிடையாது. ஏன்னா, நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த 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 எண்ணம் அன்றே தடுத்துன்னு சொன்னேன் இல்லையா? அந்த மாரி அந்த எண்ணம் தோன்றினோன தனியா வந்துட்டோம். தனியா வந்தோனே அவ ஃபுல்லா நம்ம கூட இருக்கா. இப்படி யோசிச்சு பாருங்க. நம்ம தனியா வந்துட்டோம். ஃபுல்லா அவ நம்மோட இருக்கா. நம்மளோட அல்டிமேட் பயணம் என்ன அப்படின்னா, மீண்டும் அங்கே போய் சேருவதுதான். அந்த இறையோடு, அந்த பரமாணுவோடு போய் சேருவதுதான். அப்படி சேர்றதுக்கு தான் அவ உதவி பண்ணுவா நமக்கு. அதுக்கு தான் அவ. அத மறந்துட்டு நம்ம பல இச்சைகள்ல உழண்டா கூட, சரி போ போ நீ முழு மனசா வரணும். ஏன்னா நம்ம பாட்டுக்கு அரையும் குறையுமா கூட்டிட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நீ முழு மனசா வா, முழு மனசா வான்னு சொல்லி நம்மளை ஊக்குவித்துக் கொண்டே இருக்கக்கூடியவள் அவள். அதனால தான் சொல்றாரு, கனிந்து எழுவாருக்கு. அப்ப அந்த எப்ப கனிந்து எழும் அப்படின்னாக்க, எழும். எப்ப எழும்? முழு மனதோடு எழும். நம்ம வந்து ஒரு சிலருக்கு ஒரு பயம் இருக்கும். அந்த அந்த இது வந்து குண்டலினி சக்தி மேல எழும்பும்போது ரொம்ப வேகமா எழும்பும். ரொம்ப பயமா இருக்கும். உடல் தாங்காது அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இ அது ஒரு பக்கம். நம்ம உடல் வேறு, மனம் வேறு, எண்ணம் வேறு அப்படின்னு 3 தனியா இருக்கும்போது நிகழக்கூடியது அது. ஏதோ ஒரு பாதையில பிடிச்சிட்டு நிப்போம் அந்த மாதிரி. இது அப்படி இல்ல. அன்னையை நினைத்து நம்ம வந்து சரணாகதி அடைஞ்சிட்டோம்னா, எத பத்தின கவலையும் இல்ல. உடல் பத்தின கவலையும் இல்ல, உலகம் பத்தின கவலையும் இல்ல, உணர்வு பத்தின கவலையும் இல்ல. அவள்தான் முக்கியம். அதுதான் சொல்றாங்க போதரும் காலம். அவளை பத்திய எண்ணம் இருந்தா போதும். எங்கே எழுந்து செல்லுமோ அது வந்து அஹ், நம்மை கதி அளிக்கக்கூடியதாக மாற்றக்கூடிய தன்மையோடு எழுந்து செல்லும் அப்படின்னு உள்ள வந்து ஒரு 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 ஊடுபாவம் மாதிரி ஒரு செய்தி இந்த இடத்துல. என்ன அப்படின்னா, மணங்கமழ் பூங்குழல் மங்கையும் தானும் அப்படின்றார். அப்போ என்னதுனால அன்னையினுடைய ஆஹ் இது பத்தி ஆஹ் பூங்குழலை பத்தி சொல்றாங்க. அதுலயும் மனம் கமழ் பூங்குழல் அப்படின்றாங்க. அப்போ அந்த அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்னாக்க, நம்மள அன்னையினுடைய அங்கங்கள் ஒன்னொன்னு இப்ப நம்ம சொல்லுவோம். என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க, உம் இந்த த தடமுலை அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா ஸ்தனபாரம்னு சொல்லுவோம். அப்ப அன்னையினுடைய மார்க்கங்கள் வந்து எதை குறிக்கிறதுன்னா, இந்த உலகத்திற்கு அமுதளிக்கிறாள். அப்போ அவளுடைய அந்த அன்பை, அவளுடைய கருணையை குறிக்கக்கூடியதாக. ஏன்னா நம்மளோடதெல்லாம் வந்து உடல் எல்லாம் நம்மளோடதெல்லாம் என்னன்னா, அஹ், அந்தந்த நம்மளுடைய உடல் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கக்கூடியது. இட் இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் ஒன்லி அஸ். ஆனா அவளோடது அப்படி இல்லை. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராஜிகளுக்கும் ஆஹ் அருள் அளிக்கக்கூடியதான ஒரு விஷயம் இது. அப்ப அந்த மாதிரி அன்னையினுடைய பூங்குழல், அவளுடைய சிரசிலிருந்து வழியக்கூடிய அந்த முடி, இந்த சிகைன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த சிகை வந்து மனம் கமழக்கூடியதாக இருக்கிறதா. அப்ப அந்த மாதிரி அன்னையினுடைய அங்கலாவண்யங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு உறுப்புக்கும் ஒரு ஒரு தன்மை இருக்கு. அந்த தன்மையை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல மணங்கமழ் பூங்குழல் அப்படின்னா அவளுடைய அந்த குளிர்ச்சி பொருந்திய இன்னும் நிறைய ஆழமா இதுக்குள்ள போகலாம். அந்த சிகை அப்படிங்கிறதுக்குள்ள இன்னும் ஆழமா போகலாம். நம்ம புரிஞ்சுக்கிறது மணங்கமழ் பூங்குழல் அப்படிங்கிறத வந்து குளிர்ச்சி பொருந்திய அந்த ஒரு தன்மை வந்து அவளுக்கு வந்து மனத்தை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. எப்பொழுது குளிர்ச்சி பொருந்தும் அப்படின்னா, சந்திரகலையை சூடியவள் இல்லையா, அதனால அவளுக்கு குளிர்ச்சி பொருந்திய தன்மையுள்ள கூந்தல் இருக்கிறது. அது மணக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு. ஏன்னா அந்த அந்த உடல் வெப்பம் இல்லை. அந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை மகரந்தங்களும் அவள் உடலே சூடி இருக்கிறது. அப்ப மகரந்தம் சூடிய குழல் அப்படின்னா என்ன இருக்கணும்? அந்த 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 மணக்கக்கூடிய குழல்னா மனம் பொருந்திய மகரந்தம் பொருந்திய பூக்களை சூடியவளாக அவள் இருக்க வேண்டும். அப்போ என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை மலர்களும் மலர்ந்து சுபிட்சமா இருக்கு. அப்ப அதற்குண்டான கருணையை வந்து நீ அவளுக்கு அவளுக்கு அவ அழித்திருக்கிறா அத்தனைக்கும் அப்படின்னு இன்னும் நிறைய கோணங்கள்ல இந்த கூந்தல் கூட உண்டான தன்மையை அன்னைக்கு எங்கன பொருந்துகிறது அப்படிங்கிறதுக்கு இருக்கு. நம்ம இந்த இடத்துல குளிர்ச்சியை பார்க்கலாம். அது வந்து நீண்ட கூந்தலுக்கு பூங்குழல் அப்படிங்கிறாரு. அதனால அந்த பூக்கள் வந்து
மனம் கொடுக்கக்கூடிய மகரந்தத்தை உடைய பூக்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அப்படி எடுத்துட்டோம்னாக்க அவளை சுற்றி ஒரு பெரிய சோலை இருக்கு. அப்போ நம்ம எப்படி விரிச்சுட்டே போகலாம். இன்னொன்று விஷயமும், அவளை பற்றி ஒரு சிறிய சோலை இருக்கு. அந்த சோலையில இருக்கக்கூடிய பூக்கள் எல்லாம் அவளுடைய தலைகள். அப்போ அந்த பூ இனிமே நம்ம எந்த இடத்துல ஒரு நல்ல பூவை பார்த்தாலும் அன்னையினுடைய அந்த பூங்குழல் ஞாபகம் வரலாம் நமக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவ இந்த இந்த இதுல ஒன்னொன்னா டீகோட் பண்ணிட்டே போலாம் நம்ம. அந்த மாதிரியான ஒரு ஒரு மந்திரம் இது. அந்த மந்திரத்தை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேலைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்வை முடித்துக் கொள்கிறேன். நன்றி நண்பர்களே. நன்றி கித்தியா அம்மா, அருமை. மகாலட்சுமி அம்மா பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். ஐயா வணக்கம், அம்மா வணக்கம். அம்மா ஒரு பெரிய ஒரு பெண்டோரஸ் பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டாங்க. கூந்தல் அப்படின்னாலுமே அந்த கூந்தலுடைய அழகு அது எப்படி இருக்கு, அப்புறம் அதுல இருக்கக்கூடிய மலர்கள் அப்படின்னுங்கிற இந்த ஒரு ஹிண்ட்ஸ் டெவலப்மெண்ட் மாதிரி இருக்க இந்த 4 பாயிண்ட்ஸை வச்சுக்கிட்டு ஒருத்தரும் தேவியை வர்ணித்த அத்தனை ஆச்சாரியர்களும் கிட்டத்தட்ட ஒரு எப்படி சொல்றது, அபிராமி அந்தாதி இருக்கட்டும், சௌந்தர்யலஹரி இருக்கட்டும், லலிதா சஹஸ்ரநாமம் இருக்கட்டும், வாக்தேவிகளே சொல்லியிருக்காங்க. அந்த மலர்கள்னு சொன்ன உடனே எனக்கு என்ன முதல்ல தோணித்தனா, காளிதாசர் ஷியாமலா தண்டகத்துல சொல்றாரு, நீல அலக்க ஸ்ரேணி ஸ்ருங்காரிதே லோக சம்பாவிதே அப்படின்னு முதல்ல அவருடைய கூந்தலை பத்தி சொல்றாரு. அப்புறமா லலிதா சஹஸ்ரநாமத்துல சம்பகா அசோக புன்னாக சௌகந்திக லசத் கஜா. ஓகேங்களா? இதுல என்னன்னா, இந்த தேவியினுடைய கூந்தலுக்குன்னே அப்புறமா பாடலுமே அபிராமி அந்தாதியிலுமே அபிராமி கடைக்கண்களேன்னு அந்த 69வது பாடலை பாடும் போதுமே பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே அப்படின்னு தான் அபிராமி பட்டரும் சொல்றாரு. அந்த பூங்குழலுக்கு அப்படி என்ன ஒரு முக்கியத்துவம் அப்படின்னாக்கா, நம்ம தேவியுடைய தலைமுடி அப்படியே சுருண்டு இருக்குமா. சுருண்டு இருக்கும்போது அந்த அலக்கங்கள், அதை பேர் அலக்கம்னு சொல்றது, அந்த சின்னதா அந்த பேபி ஹேர்னு சொல்லுவோம் இல்லையா, அது முன்னாடி விழுமா. அப்படியே அவ தலையாட்டி ஒரு பாடலை ரசிக்கும் போதோ, பாடல்னா சரஸ்வதி அவளுக்கு வீணை வாசிக்கும் போது அவ தலையை ஆட்டும் போது அவளுடைய குண்டலங்களும் அவளுடைய அலக்கங்களும் சேர்ந்து ஆடுது அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யலஹரியில வர்ணிக்கிறாரு ஆச்சாரியர். அப்போ இந்த நீல அலக்க ஸ்ரேணி அப்படின்னா, அந்த நீல அலக்கம் கலர் முடி கருப்பு கூட இல்லை, கருநீல நிறம், அந்த மாதிரியான ஒரு அழகை கொண்டு வைக்கிறாரு. ஸோ அப்போ நம்ம அதை நம்ம மனசுல நினைச்சு பார்க்கும்போது, கண்ணை மூடி நினைச்சு பார்த்தாலே அந்த இண்டிகோ கலர்ல அவளுடைய தலைமுடியோடைய சுருளான அந்த கூந்தல் அவளுடைய நெத்தியில விழறத நம்ம அனுபவிச்சு ரியலைஸ் பண்ண முடியும். அப்புறமா அடுத்து இந்த லலிதா சஹஸ்ரநாமத்துல 4 மலர்கள் அவ சூடி இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. சம்பகம், புன்னாகம், அசோகம், சௌகந்திகம். இந்த 4மே இருக்கிறதுலயே வாசனை மிக்க மலர்களா. ஆனா அது எப்படி இருக்கிறதுலயே வாசனை மிக்க மலர்கள்? ஏன்னா ஒன்னொன்னும் ஒரு பூவும் தேவியுடைய கூந்தல்ல இருக்கிறதுனால அவளுடைய கூந்தலுடைய வாசத்தை, எனக்கு இந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் ஃப்ராக்ரன்ஸ் தான் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இதை எடுத்துக்கிறேன், நான் அதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு 4 அசோகம் பூவாகட்டும், புன்னாக பூவாக இருக்கட்டும், சௌகந்திகமா இருக்கட்டும், சம்பகமா இருக்கட்டும், இது அத்தனையுமே சண்டை போட்டு எனக்கு ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் ஃப்ராக்ரன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டதா பாஷ்யத்துல சொல்றாங்க, இந்த லலிதா சஹஸ்ரநாம பாஷ்யத்துல. அப்போ இதனால எதை சொல்றது, எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா, அவளுடைய அந்த கூந்தல்ல கூந்தலுடைய அந்த கலர், அந்த டார்க் கலர், அந்த கருநீல கலர் இருக்கிறதுல உலகத்துல இருக்க அத்தனை இருளையும் தனக்குள்ளதான் வச்சுருக்கு.
ஆனா அவ வச்சிட்டு இருக்க அந்த அந்த மலர்கள் அந்த இருளை எல்லாம் கவனிக்காம அதுல இருந்து வரக்கூடிய அந்த வண்டுகள்லாம் மீட்கக்கூடிய அந்த ஃப்ராக்ரன்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்மளுடைய 4 விஷயங்களை அந்த 4 மலரும் ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படிங்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னாக்கா நம்மளுடைய மனசு, புத்தி, சித்து, அகங்காரம். ஸோ இது 4ம் எங்கேருந்து வருது, எங்கேருந்து இருக்கு, எங்கேருந்து வாசம் பெறுது அப்படின்னாலே அதுவுமே தேவியினுடைய கூந்தல் இருந்து தான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ எனி திங் தட் ஹேப்பன்ஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் ஹர். நம்மளுடைய அப்போ நம்ம இது எல்லாத்தையும் விட்டுட்டு உன்னுடைய கூந்தல் மட்டும் போறோம் அப்படின்னு சொல்லி அந்த கூந்தலை மட்டுமே பார்த்து அதை மட்டுமே மனசுல நினைச்சுக்கிட்டு அவ வச்சுட்டு இருக்க அந்த மலர்களை மட்டுமே மனசுல நினைச்சு அவளை மெடிடேட் பண்ணாலே போறோம், நமக்கு எல்லாமே கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு 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 பர்டிகுலர் இந்த ஃப்ளவர்ஸுக்காக மட்டும் இவ்வளோ பெரிய ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க. அவளுடைய கூந்தல்லேருந்து ஒரு வாசனை எடுத்து இந்த மலர்கள் வாசமா இருக்கு அப்படின்னு சொல்றது அதை ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். நன்றிங்க. லக்ஷ்மிமா, ரொம்ப அழகா சொன்னீங்க. உண்மையிலேயே ரொம்ப ஆழமா நம்ம உள்ள போக 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 சக்தி வேதம்ல நம்ம நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்க முடியும். நான் அதனால தான் அன்னைக்கே சொன்னேன், நீங்க கூடிய வரைக்கும் கூடுதல் விஷயங்கள் சேர்க்கறதுக்கு நீங்க டைம் வச்சுக்கோங்க, காலை வேளையில வாங்க அப்படின்னு. தினமும் வாங்க, நிறைய விஷயங்கள் சேர்க்கலாம். அதுவும் இந்த மாதிரி இன்னைக்கு இந்த மணங்கமழ் பூங்குழல் அப்படிங்கிறதுல நான் எங்கெங்கேயோ போயிட்டேன். அந்த என்ன சொல்றது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த தேவி கட்கமாலா பத்தின இதெல்லாம் கத்துக்கும் போது எனக்கு என்னென்னமோ தோணியிருக்கும். ஆனா அதெல்லாம் தாண்டி இப்போ எனக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம அந்த சிகையை பத்தி சொல்லும்போது, அதுவும் லலிதா சகஸ்ரநாமத்துல இந்த செம்பகா சோக புன்னாக சௌகந்தி கலசத்கசா அந்த விஷயம் சொல்லும்போது எனக்கு இப்ப தோணுற ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, இந்த 4 மலர்களுமே 4 விதமான காலத்துல பூக்கக்கூடியது அப்படின்னு ஒரு தன்மை இருக்கு. அப்போ ஆனா அவ அத்தனையும் சூடக்கூடியவள் அப்படின்னாக்கா அத்தனையும் ஒரே நேரத்துல. அப்போ அவள் காலம் தாண்டியவள் அப்படின்ற ஒரு ஒரு விஷயம். 2வது, அவளை நினைத்தால் நாம் காலம் தாண்டக்கூடிய ஒரு தன்மைக்கு நம்மாலும் செல்ல முடியும், அவளோட இருக்கும் அப்படின்னா அந்த விஷயத்த குறிக்கக்கூடியதாகவும் எனக்கு தோணுறது. ஒரு 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 இதையும் நீங்க சொன்ன மாதிரி ஒரு பண்டோரா பாக்ஸ் தான். We are just opening and we are getting into one more deeper every moment we get in. ரொம்ப நன்றிம்மா. நன்றி. ஆமா ஆமா, உண்மை. ரொம்ப ரொம்ப நன்றி. இது அற்புதமான ஒரு அதான் இது பத்தி பேசும்போதே வாயில, முகத்துல, மனசுல எல்லாம் அந்த சிரிப்பு, அப்படியே ஒரு ஒரு மகிழ்ச்சி இருக்கு. அதனால தானே கரெக்ட். இப்ப நீங்க அதே மாதிரி அடுத்து அவளுடைய தாட்டகங்களுக்கு வரும்போது அந்த காலாதீதா அவ தான் கண்ட்ரோலர் ஆஃப் டைம் அப்படிங்கிறது, அது எல்லாம் ஒன்னொன்னுமே அந்த மாதிரி நமக்கு டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்துகிட்டே தானே இருக்கும். இது அந்த திருமந்திரத்தை படிக்கும் போது இப்படி ஒரு இதுக்கு உள்ள அர்த்தங்களை நம்ம பார்க்க முடியும்னு எனக்கு தெரியலைங்கம்மா. ஆனா இப்ப விந்தியா அம்மா சொன்ன எக்ஸ்பிளனேஷனை ஃபர்ஸ்ட் கேட்டுட்டு அப்புறமா நீங்க சொன்ன இந்த எக்ஸ்பிளனேஷனை கேட்ட பிறகு அப்புறமா தான் தோன்றது, ஓகே இதையுமே நம்ம இப்படி லிங்க் பண்ணி பார்க்கலாமே. ஏன்னா அதனாலும் நம்மளை மனசு, புத்தி, சித்த, அகங்காரத்தோட தானே கனெக்ட் பண்ண போறது, அது நம்மளை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது தானே அப்படிங்கிறது தான் தோணுது. அதனாலதான் நான் அதை ஷேர் பண்ணேன். ஸோ லேயரா அது ஓப்பன் ஆகிட்டே தான் இருக்கும்னு தோன்றது. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏதோ தெரிஞ்சதை ஷேர் பண்ணிக்கிறதுல சந்தோஷம், தெரியாததை கத்துக்கிறதுல இன்னும் ரொம்ப சந்தோஷம். ஸோ எல்லாமே உங்களை மாதிரி பீப்புள் இருக்கிறதோட்டு தான். இல்லைன்னா என்ன தெரிய போறது எங்களுக்கெல்லாம், இதை இப்படி ரிலேட் பண்ணணும்னு கூட தெரியாது. அதுவும் அர்த்தநாரி ஐயா பார்த்துதான் இது நிறைய ஹவு டு ரிலேட் அண்ட் கனெக்ட் ஒரு ஒரு கிரந்தத்தையும் ஒரு ஒரு இதையும் பண்ணணும் அப்படிங்கிறச்சே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அந்த மாதிரி இது பண்ணும்போது நான் லயனையாக்கும் நன்றி சொல்லிக்கிறேன், உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன்மா. தேங்க்யூ ஸோ மச். மிக்க நன்றிங்கம்மா. நீண்ட நாள் அப்சர்வ் பண்ணி மேல தங்கள் கருத்துக்களை பதிவிடுகிறீர்கள். உண்மையிலே யதார்த்தமான வார்த்தைகள் தான் எல்லாருமே பதிவிடுறாங்க. இங்க கிருத்திகாமா கூட சொல்றது அதான், இந்த பாடலை படிக்கும் போது எனக்கு என்ன தோன்றுகின்றதோ அதை நான் சொல்கின்றேன் அப்படின்ற மாதிரி. அதுல ஒரு 1/2 மணி நேரம்
இறைவனை பற்றி சிந்திப்பதற்கு நேரம் ஒதுக்குங்கள். அதுதான் இந்த தளத்தினுடைய நோக்கம். அனைவரும் பகிர்ந்து கொள்ளுங்கள், சிந்திப்போம், அவனை சென்றடைவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிருத்திகா மக்கிய இந்த உடையார் அப்படின்றவங்க தன்னுடைய யூடியூப் சேனலை கேட்டிருக்கிறாங்க. அது பதிவிடு மூட அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மிக்க நன்றிங்கம்மா. அனைவருக்கும் சிரம் தாழ்த்தி வணங்குகின்றேன். நன்றி. பண்ணுறேன். நான் என்னோட ப்ரொஃபைலில் ஆட் பண்ணி விடுறேன். அதில் இன்னும் நிறைய அப்டேட் பண்ண வேண்டியிருக்கு. நன்றிங்கம்மா. சாதாரணமா பூங்குழல் அப்படின்னா பூ வைத்திருக்கின்ற அப்படிங்கிற அர்த்தத்துல தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி உங்களோட இதெல்லாம் கேட்கும்போது அதுக்கு வேறு வேறு அர்த்தங்கள் என்னை போன்றவர்களுக்கு புரிய வருது. மிக்க நன்றி லட்சுமி அம்மா, கிருத்திகா அம்மா. வேறு யாரும் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வரலாம். கப்பலுக்கு சிறந்த மாலுமி தேவை அப்படின்ற மாதிரி எனக்குமே இந்த தளத்துல ரத்னமுறை இருந்துட்டாருன்னா அந்த அப்படியே ஸ்மூத்தா கொண்டு போவார். அதுதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி. இறைக்கு நன்றி, அவருக்கும் நன்றி. நன்றி ஐயா. ஐயா நிறைவு செய்து கொள்ளலாங்களா? வேற யாரும் கேள்வி இல்லைன்னா நிறைவு செஞ்சிடலாம். நன்றி. நன்றி. வந்திருந்த சான்றோர்களுக்கும் மெய்யன்பர்களுக்கும் மிக்க நன்றி. திருமந்திரம் கேட்க, ஓத, பயில, அறிவில் உணர்வில் தூய்மையும் ஆன்ம உணர்வும் துணிவும் சஞ்சலம் சங்கடமற்ற வாழ்க்கையும் சிவன் மீது உண்மையான உணர்வு பெறுதலும் கிட்டும். யாம் பெற்ற இன்பம் பெருகையை வையகம் என்ற கூற்றுக்கேற்ப இங்கு வந்திருந்து கருத்துக்களை பகிர்ந்துகின்ற சான்றோர்களுக்கு மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 சந்திப்போம். 5